அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 9 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: ரேஷன் அட்டைதாரர்கள் KYC பதிவு செய்யாவிட்டால் மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு இலவச அரிசி ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்தியோதயா கார்டுகளில் உள்ள உறுப்பினர்களின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த பணிகளை மார்ச் 31ஆம் தேதிக்குள் முடிக்க அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறு பதிவு செய்யாவிட்டால் அவர்களுக்கு இலவச அரிசி வழங்கப்படுவது ரத்து செய்யப்படும் என்ற எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் 27வது பிரிவின் கீழ் 100 நாள் வேலை திட்டத்தின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் ஊரக வேலை உறுதி சட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக புகார்களை நிவர்த்தி செய்வதற்கும் 14 மாவட்டங்களுக்கு குறை தீர்ப்பாளர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. பெரம்பலூர், கடலூர், ராணிப்பேட்டை, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, நெல்லை, நாகை, தேனி, ஈரோடு, தென்காசி, நீலகிரி, விழுப்புரம், விருதுநகர் ஆகிய இந்த 14 மாவட்டங்களுக்கு குறை தீர்ப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மூன்றாவது அறிவிப்பு: BE, B.Ed முடித்தவர்கள் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரியலாம் என உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. BE படிப்பில் ஏதேனும் ஒரு பிரிவில் பட்டம் பெற்றவர்கள் B.Ed இயற்பியல் அறிவியல் முடித்திருந்தால் பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியராக இயற்பியலில் பணிபுரியலாம். அந்த ஆசிரியர்கள் பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடங்களை பயிற்றுவிக்க தகுதியானவர்களாவர். இந்த முடிவு தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழக அரசின் வருவாயை பெருக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் 578 சார் பதிவாளர் அலுவலகங்கள் அனைத்து சனிக்கிழமைகளிலும் செயல்படும் என்று பதிவுத்துறை தலைவரான தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் உத்தரவிட்டுள்ளார். விடுமுறை நாளில் மேற்கொள்ளப்படும் ஆவண பதிவுகளுக்கு விதி 4க்கு உட்பட்டு பதிவு சட்டத்தை கூறப்பட்டவாறு விடுமுறை நாள் ஆவண பதிவிற்கான கட்டணமும் சேர்த்து வசூலிக்கப்பட வேண்டும். ஐந்தாவது அறிவிப்பு: பராமரிப்பு பணி காரணமாக மூர் மார்க்கெட் இருந்து கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் வரும் 1ஆம் தேதி 18 ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதேபோல செங்கல்பட்டிலிருந்து கும்மிடிப்பூண்டி இடையே காலை 9:55 மணிக்கு இயக்கப்படும் மின்சார ரயில்கள் சென்னை கடற்கரையிலிருந்து கும்மிடிப்பூண்டி இடையேயும் கும்மிடிப்பூண்டியிலிருந்து தாம்பரம் இடையே மதியம் 3 மணிக்கு இயக்கப்படும் மின்சார ரயிலானது வரும் 1ஆம் தேதி ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு: கரூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் 500 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 50,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் எவர்வான் கோத்தாரி ஃபுட்வேர் லிமிடெட் நிறுவனம் தமிழக அரசுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. தோல் அல்லாத காலணி உற்பத்தி திட்டத்தை நிறுவுவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்களின் தனிநபர் வருமானம் அதிகரிப்பதுடன் பொருளாதாரமும் மேம்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: கேரளா பல்கலைக்கழகத்தில் இளங்கோவடிகளின் பெயரில் தமிழ் இருக்கை அமைக்க தமிழ்நாடு அரசின் பங்கு தொகையாக 1 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. VCK தலைவரான திருமாவளவனின் இந்த கோரிக்கையை ஏற்று நிதி ஒதுக்கிய முதலமைச்சரான MK ஸ்டாலினுக்கு நன்றி என MP-யான ரவிக்குமாரும் பதிவிட்டுள்ளார். எட்டாவது அறிவிப்பு: தொலைதூர கல்வி படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் இன்று மாலைக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு பல்கலைக்கழகமான IGNOU தொலைதூர கல்வி வாயிலாக பல்வேறு பாடங்களுக்கு இளங்கலை, முதுகலை, டிப்ளமோ மற்றும் சான்றிதழ் படிப்புகளுக்கு வழங்கி வருகிறது. 2025 ஜனவரி பருவ மாணவர் சேர்க்கைக்கான கடைசி தேதி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இன்று பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. எனவே தொலைதூர கல்வி படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். அதாவது இன்று மாலை வரை விண்ணப்பிக்கலாம். கடைசியாக 9வது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் பிப்ரவரி 28ஆம் தேதி 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மார்ச் 1ஆம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும்
புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 2ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 3ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 4, 5ஆம் தேதிகளில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவக்கூடும். இந்த 9 அறிவிப்புகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.